بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் இரட்ட அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாளை மறுமையில சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் குரானை பற்றியும் குரானுடைய அமல் செய்வதை பற்றியும் குரானுடைய நெருக்கத்தை பற்றியும் நாம் அறிந்து வருகிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், புனிதமிகு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் நன்மையான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குரானை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். குரானு நாம் என்ற தலைப்பையில் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் குரானை அறிவதும் அதன்படி அமல் செய்வதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. குரானை அறிதலும் அதன்படி அமல் செய்வதும் அவசியமான ஒன்று. குரானை நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, குரான் ஓதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிதல் வேண்டும். அதற்கு பிறகு குரான் சொல்வதை போல நாம் அமல் செய்ய வேண்டும். நிச்சயமாக இதெல்லாம் நமக்கு மறுமையில் மகத்தான நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. குரான் அறிவது மட்டுமல்ல, அதன்படி அமல் செய்வதும் நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான். சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சொல்கின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். உங்களுடைய இறைவனிருந்து அருளப்பட்ட இந்த வேதமாகியது திருமறை குரான் என்ன சொல்கிறதோ அதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். குரான் நமக்கு என்ன கட்டளை இடுகின்றதோ அந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய ஒழுக்கங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது வகான ஹுலுகு அல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கை, அவர் நடைமுறை ஒழுக்கங்கள் எல்லாம் குரான் என்ன சொல்கிறதோ அப்படியே தான் இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையும் குரானாகத்தான் இருந்தது. குர்ஆன் சொல்வதை அப்படியே பின்பற்றி நடந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அதுதான் திருமறை குரானில் நமக்கு அறிவுரை செய்கின்றான். குரான் சொல்வதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும், குரான் சொல்வதின்படி அமல் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும். அதேபோன்று அல்லாஹ் தஆலா சூரா ஜுமரில் சொல்கிறான், வத்தபிஉ அஹ்ஸன மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிலிருந்து அருளப்பட்ட ஒன்றில் எது அழகானதோ அழகான ஒன்றை நீங்கள் பின்பற்றுங்கள், இறைவன் விலக்கி தந்த அந்த சிறப்பான அடிப்படையில் அமல் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட அழகான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக எதை கட்டளையிடுகின்றானோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே அந்த குர்ஆனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவதும் அதன்படி அமல் செய்வதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டு தானும் கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் உங்களில் சிறந்தவர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் மிக சிறந்த செயல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வளோ ஒரு முக்கியமானது. ஏனென்று சொன்னால் குர்ஆனை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் நாம் ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு ஹஸனா வல் ஹஸனது பிஅஷ்ரி அம்சாலிஹா, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலிருந்து ஒரு அர்பை ஓதுகிறாரோ அவர்களுக்கு நன்மை உண்டு. அது ஒரு நன்மை என்பது 10 மடங்காக கொடுக்கப்படும். ஒரு அர்ப் ஓதினால் 10 நன்மை. லா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பது நான் அர்ப் என்று சொல்ல மாட்டேன், வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு அருப்பு, லாம் ஒரு அருப்பு, மீம் ஒரு அருப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இப்போ அலிஃப் லாம் மீம் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் 30 நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய வேதமாக திருமறை குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நமக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்கின்றது.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை நாம் ஓதுவதின் மூலமாகவும் நன்மை இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்வதன் மீது நம் கடமையாக இருக்கிறது. அந்த குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்வது நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மாஹிர் பில் குர்ஆன் மஅல் கிராமில் சஃபரத்தில் கிராமில் பரரா. எவர் ஒரு குர்ஆனை நல்ல முறையிலே அழகான முறையிலே தேர்ச்சி பெற்று நல்ல மனப்பாடம் செய்து அழகான முறையில் ஓதுகின்றாரோ அவர்கள் சிறந்த கண்ணியமிக்க வானவர்களோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் உள்ளது யக்ரவுல் குர்ஆனை ததாதா ஃபீஹி. ஒரு குர்ஆனை ஓதுகிறார், மிக கஷ்டப்பட்டு ஓடுகிறார், அவர் சிரமப்பட்டு ஓதுகிறார், எனவே ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அலைஹி ஷாக் ஓதுவது அவருக்கு சிரமமாக இருக்கிறது, இருந்தாலும் அதை ஓத முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் வலவு அஜ்ரானி, அவருக்கு 2 வகையான நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ குர்ஆனை நாம் அழகான முறையில் ஓதுவதன் மூலமாக கண்ணியமிக்க சிறப்புமிக்க வானவர்களோடு இருக்கலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த உலகத்தில் குர்ஆனை மிக அழகான முறையில் தெளிவான முறையில் கண்ணியமான முறையில் நாம் ஓதுவோம் என்று சொன்னால் அதற்கான பலன் என்றால் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ் தஆலா வானவர்கள் இருக்கக்கூடிய நசீப், சிறந்த கண்ணியமிக்க வானவர்கள் இருக்கக்கூடிய நசீப் கிடைக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் குர்ஆனை அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு சிரமப்படுகிறோம், நமக்கு ஓதுவது சிரமமாக இருக்கிறது, பற்றி கேட்டு ஓதுகிறோம், தெரிந்து ஓதுகிறோம், கஷ்டம் இருந்தாலும் அதை ஓதுவதற்கு ஆர்வம் ஊட்டுகின்றோம் என்று சொன்னால் அதற்கான 2 வகையான நன்மை கிடைக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம தெரியலனா கூட அதை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும், அதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நன்மைகள் உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், ஆர்வம் ஊட்டி இருக்கிறார். ஏன்னா குர்ஆன் நமக்காக வேண்டி அருளப்பட்டது. இன்னும் அந்த குர்ஆனை நாம் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும், இந்த இல்மை நம்ம இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அமலை பார்த்து நம்ம அந்த அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும். குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும், கடமையாக இருக்கிறது. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பொறாமைப்படக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கற்றுக்கொள்வது, அதை இரவு நேரத்தில் ஓதுவது, அதனுடைய அமல் செய்ய ஒரு அடியாக இருந்து சொன்னால் அதை பார்த்து நம்ம ஆசைக்காக அதை பொறாமை கொள்ளலாம், அனுமதி கிடைத்திருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, லா ஹஸத இல்லா ஃபில் இஸ்னைன் ரஜுலுன் அல்லமஹுல் கிதாப அல் குர்ஆன் யத்லுஹு அனா லைல் வ அனா நஹார். ஒரு மனித குர்ஆன் ஓதற்கு அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம 2 விஷயங்களை தவிர வேறு ஒன்றுக்கும் பொறாமைப்படக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தில் நம்ம பொறாமைப்படலாம். எதற்குன்னா நாம் அவர்களைப் போல ஓத வேண்டும், அவர்களைப் போல நல்ல விஷயத்தில் செலவு செய்ய வேண்டும், நன்மைக்காக வேண்டி. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை செய்கிறார், அல்லமஹுல் கிதாப், குர்ஆனை கற்றிருக்கிறார், இத்துலுவனா லைல்வனா நஹார், இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் தான் கற்ற அந்த திருமறை குர்ஆனை கல்வியை ஓதிக்கொண்டு இருக்கிறார். காலையில் மாலையில் எல்லா நேரங்களிலும் இரவு நேரங்களில் அவர் ஓதிக்கொண்டு இருக்கிறார். இதை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் இவரை போன்று நானும் ஓத வேண்டும், நானும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், நானும் இரவு பகலாக ஓத வேண்டும் என்று அவர் மீது பொறாமைப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாத்திய மார்க்கத்தில் அனுமதி கிடைத்திருக்கிறது. எதற்காக? நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவர் இந்த காரியத்தை செய்கிறார், குர்ஆனை ஓதியிருக்கிறார், கற்றிருக்கிறார், அதை அவர் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் ஓதிக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே நாமும் அதை செய்ய வேண்டும், நாமும் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும், நாமும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், ஓத வேண்டும், அவர் ஓதுவதை போல இரவு பகலாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு மார்க்கத்தில் இது அனுமதி இருக்கிறது. அவரை போன்று நானும் செய்யணும், அவரை போல நானும் ஆகணும் என்ற ஆசையை கொள்வதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட இறைவேதத்தை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு அடியார்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், அதை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது கட்டாயமாக. அதே போன்று 2வது சொல்ல ஒரிஜினல் ஆத்தாவுல்லா மால, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அவர் அதை கொண்டு நல்ல மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்துவிட்டு நமக்கு அது கிடைத்தால் நிச்சயமாக நானும் அது போன்ற நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வேன் என்ற ஆசைக்காக வேண்டி அது மீது பொறாமை கொள்வதற்கு அனுமதி உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்க்கிறோம். ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான், அதை அவர் என்ன செய்கிறாரு, நல்ல வழியில் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்விற்காக வேண்டி தான தர்மங்கள் செய்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து நாமும் ஆசைப்படலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த மாதிரி செல்வங்கள் கொடுத்தா நிச்சயமாக நான் என்ன செய்வேன், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விற்காக தான தர்மங்கள் செய்வேன் என்ற ஆர்வத்தின் அடிப்படையிலே நாம் அதை ஆசைப்படலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை திருமறை குர்ஆன் பிறர் ஓதுகிறார் என்று சொன்னால் அவர் ஓதுவதை போல நானும் ஓத வேண்டும்,
அவர் இரவும் பகலாக ஓதுகிறார், நானும் ஓத வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை கொள்கின்ற அனுமதி நமக்கு இஸ்லாத்தில் வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் கற்க வேண்டும், பிறர் கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்யும் மிக முக்கியமானது. குர்ஆனை கற்பதும் அதன்படி அமல் செய்வதும். அமல் செய்யாதான் நாளை மறுமையில் நம்ம செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அமலை ஈமான் அமலை அமல் செய்ய வேண்டும் என்று நிறைய விஷயங்களிலே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அமல் மூலியமாகத்தான் நாளைக்கு மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். எனவே குர்ஆனை கற்றுக்கொள்வது அதன்படி அமல் செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் கற்ற திருமறை குர்ஆனை பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் படி அமல் செய்வதற்கு வலியுறுத்துகிறான். இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து அருளப்பட்ட இந்த இறைவேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கிறான்? நோன்பு வைங்க, நோன்பு வைக்கணும். தொழ வேண்டும் என்று சொன்னால் தொழ வேண்டும். தீமையை விட்டு புறம் பேசுவதை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்றால் நான் புறம் பேசுவதை விட்டு விலகி இருக்க வேண்டும், அவதூறு பேசுவதை விட்டு விலகி இருக்க வேண்டும். குர்ஆன் தடுத்த விஷயங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். குர்ஆன் செய்ய சொன்ன விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். இதுதான் நிச்சயமாக கட்டாய கடமையாக இருக்கிறது. அதற்கு தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை நமக்கு வழங்கியிருக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை இறக்கி நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. நாம் அதை பின்பற்ற வேண்டும், அதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் நேசிக்க வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அதிகம் நாம் அதை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் அதன்படி அமல் செய்ய வேண்டும். குர்ஆனை எப்பொழுதும் நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கற்ற அந்த இல்மை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இயன்றவருக்கு அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓதுவோம், குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்வோம். அதுதான் நமக்கு மகத்தான வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. சஹாபாக்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அறிவிக்கப்படுகின்ற இறைவசனங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக, அதன்படி வாழக்கூடிய மக்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறான்னு சொன்னால், அதேபோல் நாமும் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை போல திருமறை குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்வதை போல நாம் அமல் செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களோ குர்ஆனுடைய நெருக்கமாக்கி கொண்டு குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.